அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டிலே பங்குனி மாதத்திலே மீன ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா? வாருங்கள் அன்பர்களே, மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சென்று அங்கே செவ்வாயினுடைய சாரம் பெறுகிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர், தனாதிபதி. ஆகையினாலே தனாதிபதி 4ஆம் இடத்திலே நிற்பதும், அந்த தனாதிபதியினுடைய சாரத்தில் குரு பகவான் செல்வதும் சிறப்பான ஒன்று தான், சிறப்பான நிகழ்வு தான். அன்பர்களே, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிறிய மனக்கசப்புகள், அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை, அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே சிறிய வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மீன ராசியின் ஆணாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. கணவன் மனைவி உறவு மேம்படும், அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. மேலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக குடும்பத்திலே சொத்துக்கள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பூமிக்காரகனாகிய செவ்வாய் அவருடைய சாரத்திலே குரு செல்வதன் காரணமாக பெரியோர்களிடம் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வீடு மனை வண்டி வாகனங்கள், இவையெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த ராசிக்கு சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். ஆகையினால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. மனக்குழப்பங்கள் இருக்கும், அந்த குழப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆக மீன ராசியிலே உள்ள அன்பர்களுக்கு உடல் சோர்வுகள் சற்றே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இருந்தாலும் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகம் உண்டு. ஏனென்றால் குருவினுடைய சஞ்சாரம், குருவினுடைய சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. மேலும் ராசியிலே இருக்கக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கைகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர், தனஸ்தானத்துக்கு உரிய செவ்வாயாகப்பட்டவர் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. ஆகையினால் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்திலும், பிள்ளைகள் நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு தன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லலாம். இதை போலவே அந்த செவ்வாயினுடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்தின் மீது பதிவதன் காரணமாக சற்று கூடுதல் கவனம் தேவை என்று சொல்லலாம். செவ்வாய் பார்த்த இடம் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக செவ்வாயினுடைய பார்வையில் சற்று எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலமாக இது நமக்கு அறிவுரை செய்கிறது.
அன்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இதை பற்றி பார்ப்போம்.